ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வராகமூர்த்தி ரண்யாட்சனை வதம் பண்ணிட்டு மனு கிட்ட பூமியை பரிபாலனம் பண்ண சொல்லி ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் பத்ரி நாராயண வடிவத்தில் இணைஞ்சிடுறார். இந்த 3ஆம் ஸ்கந்தத்தில் பூர்வ பகுதி, அதாவது பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு 2 பிரிவு இருக்கு. பூர்வத்தில் தான் வராக லீலா வருது. உத்தர மீமாம்சையில் கபில அவதாரம், கபிலருடைய போதனைகள் வருது. விஷ்ணுவுக்கு யஜமான், யஜ்ஞமான், யஜ்ஞபதி அப்படின்லாம் பேர் உண்டு. யஜ்ஞத்துக்கு அவர் தான் அதிபதி. யஜ்ஞம் அப்படிங்கிறது நற்செயலை குறிக்கும். மனம், வாக்கு, உடம்பால யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இது கூட யஜ்ஞம் தான், நற்செயல் தான். வேதியருக்கு வேதம் ஓதுறதுல மனசு லயிக்கும், அது அவங்களுக்கு நற்செயல், யஜ்ஞம். வேந்தனுக்கு நாட்டு நன்மை, ஆளுமை, நாட்டுக்காக பாடுபடுறது, இதுக்கெல்லாம் மனசு லயிக்கும், அவனுக்கு அது நற்செயல். வணிகர்களுக்கு பொருட்களை இல்லைன்னு சொல்லாதபடிக்கு தருவித்து தர்றதுல மனசு லயிக்குது, இது அவங்களுக்கு நற்செயல். வேளாளருக்கு கடின உழைப்புல மனசு லயிக்குது, இது அவங்களுக்கு நற்செயல். அப்போ நற்செயல் தான் யஜ்ஞம். ஆனால் எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனத்துல மனசு லயிக்கும், அதனால அது இருக்கிறதுலையே மாபெரும் யஜ்ஞம், மாபெரும் யஜ்ஞம், நற்செயல் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணர் 10ஆம் அத்தியாயத்தில் அதை சொல்றார். ஜப யஜ்ஞத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார், நாம ஜபத்தை வலியுறுத்துறார். வராக அவதாரத்திற்கு யஜ்ஞ அவதாரம்னு ஒரு பேரும் உண்டு. மனுஷ உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. இது ஒரு நவ துவாரம் உள்ள ஒரு பாத்திரம். ஒவ்வொரு துவாரத்திலையும் ஞானம் வெளியே கொட்டிக்கிட்டே இருக்கு, மனோபலம் குறையுது. பொதுவாக எல்லாருடைய ஆத்மாவும் இயல்புலையே ஞானமயமானது தான், யாரும் அஞ்ஞானி கிடையாது. ஆனால் ஞானத்தை தக்க வைக்கிறது பெரும்பாடா இருக்கு. அது வருது, ஒழுகிருது. வித்வான் புத்தகங்கள் பின்னாடி ஓடுறாங்க, சாஸ்திரம் பின்னாடியே ஓடுவாங்க. சாஸ்திரங்களோ சாதுக்கள் பின்னாடி ஓடுது, சாதுக்கள் பகவான் பின்ன போறாங்க. ராதைக்கு பின்னாடி பகவான் இருக்கிறார். திறமைகளை வயிற்றுக்காக, சுகபோகத்துக்காக பயன்படுத்தும் மாதிரி உலகம் இப்ப வழி நடத்துது. சாஸ்திரங்களோ அறிவையும் பலத்தையும் பகவானுக்கு பயன்படுத்த வலியுறுத்துது. இது தொலைநோக்கு உடைய கருத்து. பேராசையால தான் யாருக்கும் திருப்தி இல்லாம இருக்கு. இறைவன் என்ன தகுதிக்கு தக்க வச்சிருக்கிறாரான்னு நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். இல்லை அப்படிங்கிறது தான் பதில். கடவுள் யாருக்கும் குறையே வைக்கல. சுயம்புவ மனு, அவருடைய மனைவி சதரூபா, இவங்களுக்கு 2 மகன் 3 மகள். பிரியவரதன், உத்தானபாதன், ஆகுதி, தேவகுதி, பிரசூதி அப்படின்னு பேர். இந்த 3 மகள்களும் முறையே ஆகுதி ருஷி முனிவருக்கும், தேவகுதி கர்த்தம ரிஷிக்கும், பிரசூதி தட்சனுக்கும் திருமணம் பண்ணப்பட்டாங்க. கர்த்தம ரிஷி தேவகுதி இல்லத்துல கபிலர் தோன்றுறார். இப்போ விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேள்வி கேட்கிறார். தேவகுதி கர்த்தம ரிஷி வம்ச கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மைத்திரேயர் தொடர்றார். கர்த்தம ரிஷி மாதிரி வாழ்றது ரொம்ப சிரமம். வாழ்வு கர்த்தமர் மாதிரி இருந்தா பகவான் கபிலர் அங்க கபிலர் மாதிரியான பிள்ளை அங்க பிறக்கும். சரீரத்துல சத்துவகுணம் மேலோங்கி இருந்தா ஞான அறிவி பொங்கி வெளிப்படும். சத்துவகுணத்துக்கு தூய நடத்தை, தூய எண்ணம், தூய உணவு, இதுகெல்லாம் அவசியம். அடக்கம்தான் தூய நடத்தை. பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதை சாப்பிட்றோம், அது தூய உணவு. நாக்கு கேட்கறதையெல்லாம் தரக்கூடாது. நாக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை சீராகி ஆரோக்கியம் இருக்கும். படுத்த உடனே தூக்கம் வரணும், படுக்காம தூங்கக்கூடாது. ஆசை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தூங்க விடாது. யோசனைகள் முடிவுக்கு வந்தா தூக்கம் வருது. எண்ண தூய்மைக்கு கொஞ்சம் பயிற்சி அவசியப்படுது. கங்கை ஞான நதி, யமுனா பிரேம நதி, சரஸ்வதி யக்ஞ நதி அப்படின்னு சொல்லுவாங்க, நற்செயல்களுக்கான உருவம்.
சுகதேவர் சொல்றார், மன்னா, சரஸ்வதி நதிக்கரையில கர்தம ரிஷி நாளெல்லாம் தவம் பண்ணார். பகவான் மகிழ்ச்சியோட அந்த ரிஷியோடைய இருப்பிடத்துக்கு வந்தார். விதுரர் வீட்டுக்கு போன மாதிரியே பகவான் அவர்கிட்ட போறார், கர்தம ரிஷிகிட்ட போறார். ஏன்னா கர்தமர் வந்து ஜிதேந்திரியர், புலன்களை ஜெயிச்சவர். அவருக்கு எதிராக பகவான் தோன்றுறார். சித்தப்பூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு, அங்கதான் கபிலருடைய ஆசிரமம் இருக்கு. பகவான் காட்சி கிடைச்சதும் கபிலர் ஆனந்த கண்ணீர் விட்டார். அதுவே பிந்து சரோவர் அப்படிங்கிற திருக்குளமாக மாறுது. அந்த குளத்துல சித்தப்பூர் போனீங்கன்னா அங்க நீராடலாம். நம்முடைய கண்கள் வந்து ரத்தினம் மாதிரி, அது கோபால ரத்தினத்தை பார்க்கறதுக்காக தரப்பட்டது. கண்ட கண்ட பீங்காந்துண்டுகளை ரசிக்கிறதுக்காக தரப்படலை. ஒருத்தர் காஷ்மீர் போறேன் வாரீங்களா, ரொம்ப அழகான ஊரு அப்படின்னு சொன்னார். உலகத்துல எதுவுமே அழகு கிடையாது, கன நேர அழகு அங்க இருக்கலாம். அழகு நம்முடைய கற்பனையில தான் இருக்கு, அதை பார்க்கறதுல நாம சுமத்துறோம். உலகு அழகு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை படைச்சவன் எத்தனை அழகா இருக்கணுங்கிறத நினைச்சு பார்க்கணும். காஷ்மீரை உண்டு பண்ணிய சியாமசுந்தர் எத்தனை அழகா இருப்பார். இறைவன் மட்டுமே நித்திய சுந்தரர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பகவான் கிட்ட கர்தமர் உலக சுகங்களை பிரார்த்திக்கல, சத்சங்கம் வேணும் அப்படின்னு வேண்டார். உலக சுகம் உலகை அறியாத பிராணிகளுக்கு, உலகத்தை அறிஞ்சிக்காத சும்மா அல்ப பிராணிகளுக்கு கூட உலக சுகங்கிறது இருக்கு. என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு தர்ம பத்தினிய எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறார். ஏன்னா பிரம்மா என்கிட்ட கட்டளையிட்டு இருக்கிறார், திருமணம் செய்யுன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு மனைவி விட வீட்டிலேயே சத்சங்கம் இருந்தா ரொம்ப நல்லது. ஸ்திரீ சங்கம் சத்சங்கம் தான் நான் நிரூபிக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு வேண்டார். ஆண் வந்து விவேக வடிவம், பெண் வந்து சிநேக வடிவம். ரெண்டும் முறைப்படி சேரும்போது பக்தி அங்க உண்டாகும். கர்தமர் பகவான்கிட்ட குடும்ப வாழ்வுக்கான அனுகிரகத்தை பகவான்கிட்ட கேட்கிறார். இல்லறத்தின் மேன்மை அவரால் காட்டப்படுது. பலர் கேட்கலாம், அவர் கடவுள்கிட்ட முக்தியை கேட்டிருக்கலாமே அப்படின்னு. அவங்கவுங்களுக்கு அது தகுதியானதான்னு பார்த்து தான் அனுபவத்தில் அதை புரிஞ்சுக்க முடியும். உள்ளத்தின் அடியாழத்துல ஏராளமான பிறவிகள் உள்ள வாசனைகள் மங்கிய நிலையில இருக்கு, உறங்கிய நிலையில உறைஞ்சு கிடக்கு. அதை முறையான இல்லற தர்மத்துல நின்றுட்டு பூர்த்தி செய்துட்டா விடுதலை தானா வாய்க்கும் அப்படிங்கிறது கர்தமனுடைய கருத்து. தவசீலரான கர்தம ரிஷி இப்படி கேட்கவும் பகவான் சொன்னார், 2 நாட்கள் கழிச்சு மனு உங்ககிட்ட வருவார். அவருடைய மகா தேவகுதி அப்படிங்கிறவளை உமக்கு தருவார். என் மகளை ஏத்துக்கங்கன்னு மனு சொல்லும்போது பாசாங்கு பண்ணாம அப்படியே ஏத்துக்கங்க அப்படின்னு பகவான் சொன்னார். நீங்க புனித வாழ்வு நடத்துங்க, சாங்கிய சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண நான் உங்ககிட்ட புதல்வனா வருவேன் பகவான் சொன்னார். அதன்படி நாரதர் வந்து மனு கிட்ட போயிட்டு, உன் புதல்விய கர்தம ரிஷிக்கு நீ கன்னிகா தானம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். உடனே மனு மனைவி சதரூபா கூட மகள் தேவரிஷியும் கூட்டிட்டு கர்தம ஆசிரமத்துக்கு வந்தார். அப்போ கர்தமர் 3 ஆசனங்களை விரித்தார், இதுல உட்காருங்கன்னு சொன்னார். இப்போ தாய் தந்தை அமர்ந்தாங்க, மகா தேவகுதி அதுல உட்காரல. அவ 3வது ஆசனம் உனக்கு தான் அப்படின்னு அவகிட்ட கர்தமர் சொன்னார். தேவகுதி நினைக்கிறா, இவர் என் எதிர்கால கணவர், அவருக்கு எதிராக உட்காரக்கூடாது, அது தர்மம் அல்ல, அவர் சொல்லியும் உட்காராட்டி அவரை அவமதிச்சதாகும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அவர் விரித்திருந்த அந்த ஆசனத்துல மதிப்பளிக்கிறதுக்காக வலது கை அதுல ஊனிட்டு அதை மடக்கி வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்தான். இது பழைய காலத்து பெண்மணிகளுடைய செயல்பாடு, அதனால இப்படி நடந்திருக்கு. இப்போதைய பெண்மணினா ஆளா அங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. குழந்தைய கணவன்கிட்ட விட்டுட்டு வெளியே போற பெண்களும் இப்போ இருக்கிறாங்க. பாரத பெண்மணிகள்கிட்ட உள்ள பண்பாடு மறைஞ்சுக்கிட்டே இருக்குது. இதனால சனாதன தர்மம் கொஞ்சம் மறக்கடிக்கப்படுது. மனு சொல்றார், எனக்கு இந்த கன்னிகைய, அதாவது மனு சொல்றார், எனக்கு இந்த கன்னிகையை வந்து தானம் பண்ணணும்னு விருப்பம் வந்தது, உங்களுக்கு நான் அர்ப்பணம் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ கர்தமர் சொன்னார், நானும் திருமண விருப்பத்துல தான் இருந்தேன்,
குடும்ப வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரியை காட்ட விரும்புகிறேன். அதுக்கு ஒத்துழைக்கிற கன்னிகை எனக்கு தேவை. ஒரு பையனை மட்டும் பெத்த பிறகு துறவு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டார். கன்யாதான மந்திரம் இருக்க, அதோடைய அர்த்தம் ரொம்ப பிரம்மாண்டமானது. அது பண்பாட்டுல ஊறி கிடக்கிற வம்சாவளிக்கு தான் புரியும். குடிகார மட்டைகளுக்கெல்லாம் புரியாது. கொஞ்சமாவது துணி வெள்ளையா இருந்தா தானே அழுக்குப்பட்டா தெரியும். அழுக்கு மூட்டையில எத்தனை அழுக்குப்பட்டா என்ன பிரயோஜனம், என்ன தெரியும்? அதுல ஒண்ணும் தெரியாது. ஒரு பெண் பிறந்த புதுசுல சந்திரன் ஆதிக்கத்துல இருக்கிறா. அதனால அந்த குழந்தை முகம் பிரகாசமா இருக்கு இருட்டுல கூட. ஆனா அந்த குழந்தைக்கு தொண்டை கீச் கீச்சுன்னு இருக்கும். இரும்பு டப்பாவை தரையில உரசின மாதிரி அதோடைய சத்தம் இருக்கும். ஒரு கட்டத்துல தொண்டை இனிமையா மாறும். அதுதான் மழையை சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தொண்டை நல்லா இனிமையா மாறுற போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சந்திரன்ட்ட இருந்து அந்த குழந்தை கந்தர்வன் கைக்கு வருது. அதான் குரல் கந்தர்வன் மாதிரி ஆயிருது. அதுக்கடுத்து அவ பூப்படைகிறா, பெரிய மனுஷி ஆகிறா. அப்ப கந்தர்வன்ட்ட இருந்து அக்னி கைக்கு மாறுறா. அதுக்கு அடுத்துதான் திருமணத்தின் போது ஒரு ஆடவனோட அவ சேர்த்து வைக்கப்படுறா. அப்ப கடைசியா இருக்கிறவர் அக்னி. அவர்கிட்ட இருந்துதான் இவர் வாங்குறார் அந்த ஆடவன். அப்ப அக்னிய சாட்சியா வச்சுட்டு அவளை பெறுறதுனால அந்த அக்னிய வலம் வர்றாங்க சாட்சி. அங்க உறுதி பண்றாங்க. அந்த 3 பேர், சந்திரன், கந்தர்வன், அக்னி, இந்த 3 பேர்கிட்டையும் நீங்க எப்படி இந்த பொண்ணை கண்கலங்காம காத்து கொடுத்தீங்களோ, நானும் அவளோட இணைஞ்சு இறைவனை நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கத்தான் 3 முடிச்சு அப்படிங்கிற இது வந்தது. கன்யாதான மந்திரத்துல கூட சந்தத்யா இதி அப்படி ஒரு ஏக வசனம் அதுல உண்டு. அதாவது குடும்ப சந்ததியை காக்கும் பொருட்டு ஒரு புத்திரனுக்காக இந்த கன்னிகைய அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு புத்திரனுக்காக இருக்கு. புளூரல் சொல்லல, சிங்குலரா இருக்கு. சிங்கிள்ல தான் சொல்றாங்க. சாஸ்திரங்கள்ல மூத்த புதல்வனைத்தான் தர்மபுத்திரன் வேதம் சொல்லுது. அவன் மட்டும்தான் தர்மத்தை காக்க வந்த புதல்வன் அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ள புத்திரர்கள்லாம் தர்ம புத்திரர்கள, காம புத்திரர்கள். திருமணம் தர்ம நடத்தைக்காக, அவரவருக்கான நன்னடத்தை அடங்கிய கடமைகள். இதை யார் அவன் கடமையை புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிறானோ அவங்களெல்லாம் வடமொழியில ஆரியன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. அர்ஜுனன் சத்திரியன், வீர மரபினன், பிராமணன் கிடையாது. அவன் போர் செய்ய தயங்கும் போது, அதர்மவான்களை ஆதரிக்கும் போது பகவான் ஆரியனுக்கு இது அடாததுங்கிறாங்க. அப்ப ஆரியன்கிறது பண்பாடு மிக்கவனை குறிக்குது. நம்முடைய பள்ளி பாடங்கள்ல ஆரியன், திராவிடன் அப்படிங்கிற பிரிவுகள்லாம் வெளிநாட்டுக்காரனுடைய சூழ்ச்சி. திருமண சடங்கின் போது தந்தை மகன்கிட்ட நீ என் ஆத்மா அப்படின்னு சொல்றார். ஒரு மகன் பிறந்த பிறகு மனைவி தாய்க்கு சமமா மாறுறா. காமம் அதுவும் கடவுள் மாதிரியே எங்கும் பரவி இருக்க ஆசைப்படுது. எங்கெல்லாம் அழகு சுமத்தப்படுதோ அங்கெல்லாம் ஆசை வரும். ஆசைகளை ஒன்று சேர்த்து அதை இல்லாம பண்றதுக்கு தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு முறைமை வந்தது. திருமண மந்திரங்கள்ல கவனம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பிரயோகிக்கிறாங்க. வாழ்க்கையில வெற்றி பெற இல்லறம் நல்ல தர்மம். போகத்தின் பயன் வெறுமனே போகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதோட பயன் ரோகம். ரோகத்தால ஆயுள் குறையும். ரோகம்ங்கிறது வியாதி. உண்மையிலே கிருஷ்ணர் தவிர யாரும் போகி கிடையாது. அந்த அந்தஸ்தை பெற முடியாது. அத போகி அந்தஸ்தை விரும்பினா ஒரு நாளைக்கு போக வேண்டியதான். போகம் நாம் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது போகத்தை. போகம்தான் நம்மளை பயன்படுத்திட்டு தூர போடுது. அப்போ சத்திரிய வம்சாவளி மன்னர்கள் படையெடுத்து சென்று கூட திருமணம் செய்துக்க அனுமதி இருந்தது. கடத்தல் திருமணம். அவங்க குதிரையில போயிட்டு வீரப்போர் செய்து ஒரு இளவரசிய கடத்திட்டு மனம் பண்றது உண்டு, திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் வெற்றியின் சின்னம் அப்படிங்கிறது இதுல காட்டப்படுது. அதனாலதான் இன்னைக்கு கூட மணமகன் குதிரையில வர்ற சடங்கை வச்சிருக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்முடைய புலன்கள்
கர்ம புலன் 5, ஞான புலன் 5, மனம் 1, 11 குதிரை இருக்கு. இதை ஜெயிச்சவன் காட்டுறதுக்கு தான் குதிரை ஊர்வலம் நடக்குது. இப்ப குதிரைகள் எல்லாம் காலி பண்ணிட்டோம், அதனால கார்ல போறாங்க. கார்ல போறது வீர சின்னம் கிடையாது, அடிமை சின்னம். கர்தம ரிஷி பெண்ணின் தாய் தந்தை, அதாவது மனு சதரூபா இவங்க கிட்ட ஒரு சத்புத்திரனுக்காக திருமணம், அதுக்கப்புறம் திரவு, இதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறாரு. திருமண சமயத்திலே இப்படி ஒரு கேள்வியான்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ தவ புதல்வியான அந்த தேவகுதி சொல்றா, அப்பா எனக்கு இப்படிப்பட்ட வரன் தான் தேவை. குடும்ப வாழ்வு தவத்துக்கானது. அது குருட்டுத்தனமா சம்சார கடல்லே தத்தளிக்கவோ மூழ்கவோ கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தீரனை வரனா பெறுறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னான். தேவர்களை போற்றும் தன்மைக்கு தான் தேவகுதியின் பேர். மனு முறைப்படி கன்னியாதானம் பண்றார், திருமணம் நடந்துச்சு. தேவகுதி கர்தமருடைய ஆசிரமத்துல வசிக்கிறார். அவர் என் கணவர் தபஸ்வி, அதனால நானும் தபஸ்வினியா இருப்பேன்னு முடிவெடுத்தார். இப்படி அவங்க 12 வருஷம் மன விகாரம் இல்லாம ஒரே இடத்துல தவத்துல ஈடுபட்டாங்க. ஹரே கிருஷ்ணா.